யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் உங்களையும் என்னையும் தேடி வருகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம தியானித்தோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்கள் எல்லாம் ஒரு மேலறையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மேலறையில் இயேசு அவங்கள தேடி போய் அவங்க நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் தடவை அவங்கள பார்த்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது தோமா, செயின்ட் தாமஸ் அங்கே இல்லை. திரும்ப 8 நாள் கழிச்சு தோமாவும் அவங்க கூட இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் அப்படின்றார். இந்த தோமா முதல் தடவை இயேசு வந்து போயிட்ட பிறகு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் கையிலையும் விழாவிலையும் நான் என்னோட விரலை விட்டு பார்த்தாதான் இயேசு உயிர் தெரிந்துட்டாருன்னு நம்புவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த தோமா, செயின்ட் தாமஸ், இந்தியாவில் இங்கே சென்னையில் தான் வந்து அவர் மரித்தார். அவருடைய அடக்கம் பண்ணின இடமும் இன்னைக்கு நம்ம போய் இங்கே சென்னையில் பார்க்கலாம். அந்த தோமா தான் சொன்னார், அவர் கையிலையும் விழாவிலையும் நான் விரலை விட்டாதான் நம்புவேன். அப்போ 8 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து வரும்போது, தோமாவா என் விரல்லையும் கைகள்லையும் உன்னுடைய விரல்களை விட்டுப்பாரு அப்படின்னுவார். அப்போதான் தோமா சொல்வார், மை லார்ட் மை காட், என் கடவுளே என் தேவனேன்னு தோமா சொல்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்படி அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையில் பேதுரு அவருக்கு அன்பாக இருந்த சீஷர்லாம் மீன் பிடிக்கும் போது நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு மீன் கிடைக்காது. அடுத்த நாள் காலையில் அவங்க பார்க்கும்போது இந்த கடற்கரையில் இயேசு நிற்பார். என்ன சாப்பிட எதனா இருக்கான்னு கேட்பார். இல்லை, ஒன்றும் அகப்படலை. சொல்லுவார், போய் வலையை போடுங்க. வலையை போட்டு வரும்போது அந்த பேதுரு கூட இருந்த சீஷர் இவர் ஆண்டவர்னு கண்டுபிடிச்சிருப்பார். தெரிஞ்சோடனே பேதுரு கடலில் எகிரி குதிச்சு நீந்தி ஓடோடி வந்து இயேசுக்கிட்ட நிற்பார். அப்போ இயேசு பேதுருவிட்ட கேட்பார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு 3 தடவை கேட்பார். பேதுரு சொல்வார், ஆமாம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னோடனே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் பின்னாடி வான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். இவைகள் எல்லாம் நடந்த பிறகுதான் இயேசு பரலோகத்திற்கு ஏறி போனார். உயிர்த்தெழுந்த பிறகும் அவருடைய சீஷர்களை அவர் தேடி போனார். மறுதளிச்ச பேதுருவை தேடி போனார். இன்னைக்கு நம்மகிட்டே அவர் கேட்கறது அதுதான், நீ என்னை நேசிக்கிறாயா, அப்போ என்னை பின்பற்றி வா அப்படின்றது தான். இயேசு கிறிஸ்து நம்மை அண்டிக்கொண்ட யாவரையும், என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, இயேசுவை விட்டுட்டு வந்திருந்தாலும் சரி, அவர் நம்மளை தேடி வருகிறவராக இருக்கிறார். என்ன வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, இப்போ அவர் வாசப்படையில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நமக்குள்ளே வந்து நம்மோடு கூட அவரும் இருப்பார். நம்ம கூட பந்தியில் அவர் புசிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு அவருக்கு இருதயத்தை திறக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்றத சிந்திச்சு பார்ப்போம். அடுத்த வாரம் இயேசு யாருன்றத இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன்னுள்ளம் திறவாயோ, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று உன்னை அழைக்கிறாரே, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று உன்னை அழைக்கிறாரே.